ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இணையதளத்தின் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு அநேக வயோதிபர்கள் கூட ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்னும் அநேக ஊடகங்கள் மூலமாக ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு யாருக்குமே தெரியாது என்று சொல்லி தாய் தகப்பனுக்கும் அறியாமல், கணவனுக்கு அறியாமல், மனைவிக்கு அறியாமல் அநேக காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு உலகத்தை ஒரே இடத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பெயர்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை செலுத்தாதபடி அநேகர் இந்த நாட்களில் எப்பொழுதுமே போதகரையர் சொன்ன பிரகாரம் செல்போன் பிஸியாக இருக்கிறது. நாட் ரீச்சபிள். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியல, தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியல. 10 நிமிஷத்துக்கு மேல எங்களால் ஜெபிக்க முடியல. எப்படிமா நீங்க நாள் முழுக்க ஜெபிக்கிறீங்களே, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீங்களே, வெளியே அனுபவத்துக்குள்ள போகிறேன் என்று சொல்கிறீங்களே ஊழியத்துக்கு வரும்போது, எப்படி உங்களால் அப்படி செய்ய முடிகிறது என்று எங்களை கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, முடியும். தேவனோடு கூட உங்களால அநேக மணி நேரம் ஜெபிக்க முடியும். அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியல, தேவ பிரசனத்தை உணர முடியல. இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள்.